Hello friends, welcome to Mehars Kitchen. இன்னைக்கு நான் உங்க கூட ஒரு miracle juice ஷேர் செய்ய போறேன். Mehars Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட்ஸ்க்கு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன்ல ஆல் என்ற ஆப்ஷனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்கு போலாம். First இந்த ஜூஸ் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பெரிய சைஸ் ஆப்பிள், ஒரு கேரட் and half பீட்ரூட் அவ்வளவுதாங்க. இந்த ஜூஸை நாம ABC ஜூஸ்னு சொல்றோம். காரணம் A for apple, B for beetroot and C for carrot. First நம்ம ஆப்பிளை ஸ்கின் பீல் பண்ணிடலாம். இந்த ஜூஸ் நம்ம தோலோட போடக்கூடாது. ஆப்பிளோட தோலை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இந்த ஜூஸை நான் ஏன் அதிசய ஜூஸ்ன்னு சொல்றேன்னா, இந்த ஜூஸ் நம்ம உடம்புல அவ்வளோ அதிசயங்களை உருவாக்கும். இந்த ஜூஸோட பலன்களை நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சில விஷயங்கள் மட்டும் சொல்கிறேன். வேர்ல்ட் வைட் கேன்சர் ஃபைட்டிங் ஜூஸஸில் டாப் ஜூஸாக இது இருக்குது. நம்ம அதிகமாக ஆயிலி ஃபுட்ஸும் வெளி ஃபுட்ஸும் எடுத்துக்கிறதால நம்ம உடம்புல நிறைய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் சேர்ந்துருது. இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்ன்றது நம்ம உடம்புல இருக்கிற நல்ல செல்ஸில் இருக்கிற டிஎன்ஏவை கேன்சர் செல்ஸாக மாற்றிடும். இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் தான் நம்ம உடம்புல இருந்து கிக் அவுட் பண்ண இந்த ஏபிசி ஜூஸ் ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போ அடுத்து நம்ம கேரட் எடுத்துக்கலாம். கேரட்டோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிடுங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ டீனேஜர்ஸில் ரொம்ப காமனாக இருக்கிற அனீமியா ப்ராப்ளம், முக்கியமாக லோ ஹீமோக்ளோபின் லெவல்ஸை சரி செய்ய இந்த ஜூஸ் ரொம்பவே உதவும். நீங்கள் தொடர்ந்து இந்த ஜூஸை குடிச்சு உங்கள் ஹீமோக்ளோபின் லெவல்ஸை செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஏறி இருக்கும். உங்களுக்கு அயன் டேப்லெட்ஸே தேவைப்படாது. பீட்ரூட் நான் ஹாஃப் தான் எடுத்திருக்கேன். ரா பீட்ரூட் நம்ம அதிக அளவில் எடுக்கக்கூடாது. காரணம் இதில் இருக்கிற ஆக்சாலேட்ஸ் அண்ட் நைட்ரேட்ஸ் கிட்னி ஸ்டோன்ஸை உருவாக்கும். அதனால் இந்த ஜூஸில் நீங்கள் பீட்ரூட் ரொம்ப கம்மியான அளவில் தான் சேர்த்துக்கணும். இந்த ஜூஸை வாரத்தில் நீங்கள் 2 நாள் எடுத்துக்கலான்னு டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அதுக்கு மேலே வேணாம். நான் மெஷர்மெண்ட் கப்பில் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். சரியான அளவு. ஆப்பிள் நான் 1 கப் எடுத்திருக்கேன். கேரட் ½ கப் அண்ட் பீட்ரூட் 1/4 கப். இதுதாங்க இதுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்ஸ். இது கூடவே நீங்கள் ½ லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இந்த ஜூஸில் நீங்கள் ஒயிட் சுகர் கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது. காரணம் இது பியூர்லி ஒரு ஆர்கானிக் ஜூஸாக இருந்தால் தான் இதோட சத்துக்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இதை 1 கப் தண்ணி சேர்த்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. நல்ல திக்காக. மறுபடியும் 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா குடிக்கிற கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ரொம்ப கொஞ்சம் தண்ணியாக குடித்தா நல்லாயிருக்கும். இதை நீங்கள் ஃபில்டர் பண்ண வேண்டாம். நீங்கள் இதை ஃபில்டர் பண்ணாமல் குடித்தா உங்களுக்கு இதில் இருக்கிற ஃபைபர் கண்டென்ட்டும் கிடைக்கும். இந்த ஜூஸ் தாராளமாக 2 பேர் குடிக்கலாம். குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக குடிக்கலாம். ½ கிளாஸ் தரலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஜூஸை நீங்கள் வாரத்தில் 2 நாள் எடுத்துக்கலாம். இந்த ஜூஸை அளவாக குடிச்சு இதோட பலன்களை நீங்கள் முழுமையாக பெறுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க அண்ட் மெஹர்ஸ் கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.